மோடி அரசு உத்தேசித்துள்ள நியாயமற்ற தொகுதி மறுவரையை பற்றிய விளக்கத்தினை தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக தமிழக காங்கிரஸ் கட்சி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை பல்வேறு மக்கள் தொடர்பு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்திருக்கிறது. அதில் ஒரு கொட்டமாக இதற்கு எதிரான போஸ்டர்களை ஒட்டுகின்ற ஒரு சிறிய நிகழ்வாக இங்கே வடசென்னை கிழக்கு மாவட்ட கமிட்டி ஏற்பாடு செய்திருக்கிறது. இதன் மூலமாக தொகுதி மறுவரை என்பது நியாயமானதாக இல்லை, அது தமிழக மக்கள் மீதும் தென்னிந்திய மக்கள் மீதும் நிகழ்த்தப்பட இருக்கின்ற மிகப்பெரிய அரசியல் மோசடி. அதனை தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும் என்கிற கருத்தினை வலியுறுத்தி இன்று பொதுக்கூட்டம் நடத்தி வருகிறோம். பொதுமக்களை சந்தித்து விளக்கம் சொல்லி வருகிறோம். ஆகவே தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் இதில் இருக்கிற அபாயத்தை ஆபத்தை உணர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரே அணியில், கடந்த முறை இந்த மசோதா வாக்கெடுப்புக்கு வந்த போது எப்படி தமிழகத்து அரசியல் கட்சிகள் ஒரே அணியில் நின்று தோற்கடித்தனவோ அதை போல இப்பொழுதும் ஒரு அணியில் நின்று தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சொத்து வரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்ல. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பா இன்னைக்கு வந்து பெரிய சுமையா இருக்கு. யாருக்குமே வந்து அந்த முன்னறிவிப்பு இல்லாம 5 மடங்கு கிட்ட அதிகமா இருக்கு. நடுத்தர குடும்பம், அதாவது இன்றைக்கு வந்து அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சொத்து வரி கமிஷனர் இன்னைக்கு வந்து ஆணையர் வந்து இன்னைக்கு அதை பற்றி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. சொத்து வரி உயர்த்தப்படவில்லை, சில இதுவரை மிக குறைவான வரிகள் விதிக்கப்பட்டோம், அந்த வரியையும் கட்டாத சில கட்டிடங்களுக்கு ஒரு மறு மதிப்பீடு செய்வதற்கான நோட்டீஸ் மட்டும் அனுப்பிச்சிருக்கிறோம். சொத்து வரியை வந்து ஒட்டுமொத்தமா கூட்டணும்னு சொன்னா உங்களுக்கு மாநகராட்சி மன்றம் தீர்மானம் போடணும். அதை வந்து ஒரு கமிஷனர் நினைச்ச உடனே அவர் கூட்டிட முடியாது. சொத்து வரியை வந்து ஒரு பிளாட்டா இத்தனை % கூட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதெல்லாம் எதுவும் செய்யல. ஏற்கனவே வரி பாக்கி உள்ளவர்கள், மிக குறைந்த வரியை கூட கட்டாதவர்களுக்கு அதற்கு வந்து இதை கணக்கெடுப்பு மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்கன்னா அதை பற்றி பரிசீலிப்பார். நடுத்தர மக்கள் வந்து இப்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பெரிய முதலாளிகளுக்கு அது போடல. குறைந்த வாடகையில் இருக்கவங்க வீட்டு வாடகை கொடுத்துருக்காங்க. சிறிய வீடுகளுக்குலாம் வந்து அதிகமான கட்டணம் கொடுத்துருக்காங்க. 6 மாதத்துக்கு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புல 380 ரூபா வந்துகிட்டு இருந்த வரி பாத்தீங்கன்னா இப்ப 2200 வந்திருக்கு. இல்ல, இதை போன்ற நீங்க வந்து பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் வந்தால் நிச்சயமாக நாங்க வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு போறோம். அதன் மூலமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இதை எடுத்து சொல்கிறோம். இதை போன்று பரவலாக புகார் வருகிறது, இது என்ன என்று உடனே பார்க்க வேண்டும். ஏழை எளிய மக்கள் மீது தேவையற்ற வரி சுமைகளை சுமத்தக்கூடாது என்பதிலே காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கிறது. அதில் முதலமைச்சரும் உடன்படுவார் என்று நான் எண்ணுகிறேன். தொகுதி மறுவரைக்கு திமுகவும் அதிமுக மற்ற கட்சிகளாக வந்து பங்கேற்க எப்படி பாக்குறீங்க சார் முதலமைச்சரோட கூட்டத்தில்? அதாவது முதலமைச்சர் கூட்டத்திற்கு வருவது வராதது அவர்கள் எடுத்திருக்கின்ற அரசியல் முடிவு. ஆனால் நாளை வாக்கெடுப்பு வருகின்ற போது அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாக்கெடுப்பு எடுக்கப்படுகின்ற போது மோடி அரசினுடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரவாகவோ அல்லது அதை நிறைவேற்றக்கூடிய வகையிலே மறைமுகமாக உதவுவதற்காகவோ ஒரு நிலைப்பாட்டை தமிழகத்தினுடைய எந்த அரசியல் கட்சி எடுத்தாலும் அது தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். ஆகவேதான் அது எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பல. அதுல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அந்த பாஜக எடுக்கின்ற எந்த அரசியல் முடிவையும் அவர்களால் எதிர்க்க முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்திலே எடுத்த அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் மீண்டும் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய வேண்டுகோள். அது வந்து எதிர்கால தமிழகத்தினுடைய நலனுக்கு அதுதான் உகந்த முடிவு. அப்படி முடிவை மாற்றி எடுப்பார்கள் என்று சொன்னால் அது எதிர்கால தமிழகத்தினுடைய நலனுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய அநீதி என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்க சிறுபான்மை ஆணைய தலைவராக இருக்கீங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மரிய வில்சன் பேசுனது பேசும் பொருளா இருக்கு. ஒரு கிறிஸ்தவ சபை மாதிரி பேசிட்டார். இந்து முன்னணியெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்திருக்கீங்க. அவர் தமிழ் மொழியை விட அவரே இன்னைக்கு வந்து அதற்கான ஒரு விளக்கத்தை வந்து சட்டமன்றத்தில் கொடுத்திருக்காரு. அவருடைய மொழி ஆளுமை சற்று குறைவு என்று அவர் வந்து இன்னைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்ல வந்த கருத்து வேறு. என்ன இருந்தாலும் கூட பொதுவாக சட்டமன்றத்திலே மதத்தினுடைய அடையாளங்களை பற்றி யாருமே பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது.
எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களாலும் சரி, எதிர்கட்சியை சார்ந்தவர்களாலும் சரி, அங்கே மதத்திற்கு இடமே இல்லை. மதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே அங்கே முக்கியமான தமிழக மக்களுடைய நலன், எதிர்காலம், திட்டங்கள், கடந்த காலத்தில் செய்த தவறுகள், எதிர்காலத்தில் இந்த அரசு உத்தேசித்திருக்கிற நல்ல திட்டங்களை பற்றியெல்லாம் விளக்கமாக பேசுவதற்கு நேரம் போகாது. ஆகவே இதை போன்ற விவாதங்கள் தேவையில்லை என்பது சட்டமன்றத்தில் ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் இருந்த என்னை போன்றவருடைய கருத்து.